செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடலில் குளித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் இருந்து மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்த கல்லூரி மாணவர்கள் 30 பேர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக 10 பேர் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் கடலோர காவல் படையினரின் உதவியுடன் 6 பேரை பத்திரமாக மீட்ட நிலையில் அலையில் சிக்கி விஜய் என்ற மாணவன் உயிரிழந்தார். மேலும் மாயமான 4 மாணவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மேலப்பாளையத்தில் பள்ளிக்குள் அத்துமீறி ரேஸ் என்ற இருசக்கர வாகனங்களை சிறைப்பிடித்த பள்ளி நிர்வாகம் தப்பியோடிய இளைஞர்களை தேடி வருகின்றனர். மேலப்பாளையம் குறிச்சி சாலையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் வீட்டிற்கு மாலையில் செல்லும் நேரத்தில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை பள்ளிகளுக்குள் அத்துமீறி இயக்கி வந்துள்ளனர். இதனை அறிந்த பள்ளி நிர்வாகம் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பள்ளியில் அத்துமீறி நுழைந்த இளைஞர்களை பிடிக்க முயன்ற போது அவர்கள் இருசக்கர வாகனங்களை விட்டு தப்பியோடினர். இதனைத் தொடர்ந்து 9 அதிநவீன இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து தப்பியோடிய இளைஞர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வில்பட்டி பிரிவு அருகே ராட்சத மரம் ஒன்று முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் இதர பணிக்கு செல்வோர் சாலையில் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தினை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. திருவண்ணாமலை ஆரணி நகராட்சியில் விடியா திமுகவின் நகரமன்ற தலைவரது நிர்வாக திறமையின்மையால் தூய்மை பணியாளர்கள் முறையாக பணி செய்ய வருவதில்லை என திமுக கவுன்சிலரே குற்றம் சாட்டியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 25வது வார்டு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் முறையாக பணி செய்ய வராததால் அப்பகுதி முழுவதும் குப்பைகள் குவிந்து கிடப்பதாக திமுக வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது குறித்து அவர் நகரமன்ற தலைவர் மணி, நகராட்சி ஆணையர் குமரனிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிருப்தி தெரிவித்தார். என் வார்டுக்கு குப்பை வர்றவங்க யாருமே வரமாட்டுறாங்க. டெண்டரை தவிர இதுவரையிலும் வரத்தில்லை. எத்தனை முறை சொன்னாலும் வரமாட்டுறாங்க. இதனால் நானே இறங்கி வர வேண்டியதாகுது. இதனால் வாராததுனால நோய் பரவும் அபாயம் ஏற்படுறதுனால ஜனங்களுக்கு டெங்கு மலேரியான்னு வருது. நகராட்சிக்கு எத்தனையோ முறை முறையிட்டேன். அவங்க வந்து இது ஆள் அனுப்புகிறான்றாங்க, அனுப்ப மாட்டுறாங்க. எத்தனையோ முறை அரசாங்க அதிகாரி யாருமே கண்டுக்கத்தில்லை. திருவாரூர் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி அருகே முனக்காடு பகுதியில் பனை உழவரான், மாம்பழச்சிட்டு, குயில், ஆள்காட்டி குருவி, தேன் சிட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகளின் கணக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையினர், கல்லூரி மாணவிகள் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பேருந்து நிலையத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். விடிய ஆட்சியில் சட்டவிரோதமாக மது விற்பனை ஜோராக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் ஹைட்ராலிக் லாரி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்கோவிலூரில் ஹோலோ பிளாக் ஏற்றி வந்த ஹைட்ராலிக் லாரி பாரம் தாங்காமல் சாலையின் நடுவில் தலைக்குப்புற சாய்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நேரமாக போலீசார் யாரும் வராததால் பொதுமக்களே போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அரகண்டநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லாரியை அப்புறப்படுத்திய நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புவனகிரி அருகே மருதூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து கிராம மக்களிடம் கருத்துகள் கேட்டறிய சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பங்கேற்ற பெண்களில் பலர் மகளிர் சுய உதவிக் குழுவில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த விடியா அரசு அதிகாரிகள் முறையான தீர்வை வழங்காமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட வனச்சரகத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் துவக்கப்பட்டுள்ளது.
கொடைக்கானல், தேவதானப்பட்டி, பழனி உள்ளிட்ட வனச்சரகத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிக்காக வெளி மாநிலங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் வருகை புரிந்துள்ளனர். இவர்களுடன் வனப்பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து 25 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு எண்ணிக்கை பணிகள் முடிந்ததும் முழு விவரம் தெரிவிக்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகளை வாங்க பொதுமக்கள் முட்டி மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாடம்பாக்கம் அடுத்த நூத்துவாஞ்சேரியில் ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சாலையின் இருபுறமும் திமுகவின் கொடிக்கம்பம் நடப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொளுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெற முட்டி மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் அருகே அரசு பேருந்து ஒன்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்து மரக்காணம் அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனம் வந்ததால் பேருந்து நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மூங்கில் தோட்டம் பகுதியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டும் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் மார்ச் 4ஆம் தேதி பொம்மை முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். இதனையொட்டி அப்பகுதியில் உள்ள தாழங்குளம் கன்னி வாய்க்காலை மூடி தார் சாலை அமைத்துள்ளனர். அது மட்டுமின்றி விழா மேடை அருகே மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பிகளை மட்டும் அகற்றிய மின்துறை ஊழியர்களால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்கள் மின்சாரம் இன்றி அவதியுற்று வருவதாக வேதனை தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டிய கட்டிடத்திற்கு பிரம்மாண்ட விளம்பரம் செய்து அவற்றை விடியா திமுக அரசு திறந்து வைப்பது என்பது தொடர் கதையாகி உள்ளது.